சார் வணக்கம் சார். வணக்கம் கண்ணன். சார் வணக்கம். இன்று இந்த பொதுவாக முதல்ல வாக்குப்பதிவு நிலவரம் முந்தைய நாள் கொடுத்து விட்டு மறுநாள் காலையில் கூறும்போது அந்த வாக்குப்பதிவு சற்று அதிகரித்திருக்கும் வழக்கமாக. ஆனால் இந்த முறை நேற்று 72.099 என்று வாக்குப்பதிவு சதவீதம் கொடுத்தார்கள். அதன் பின்னர் காலையில் நள்ளிரவில் அது 69.46% குறைந்து விட்டது. இவ்வாறு வாக்குப்பதிவு குறைந்திருப்பது பொதுவா அது என்ன காரணமா இருக்கும் சார்? இல்ல, இது முதல்ல அறிவிச்சது அவங்க தலைமை தேர்தல் ஆணையர், மாநில தலைமை தேர்தல் ஆணையர் தான் அறிவிச்சாரு. சரி. பிறகு எப்படி அது குறைஞ்சிச்சுன்னு தெரியல. அதுக்கான காரணத்தை அவங்க சொல்லல. அது ஏன் கூட அறிவிச்சாங்க, பிறகு குறைஞ்சிச்சு. 3% குறைஞ்சிருக்குது ஏற்கனவே அறிவிச்சதை விட. ஆமா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2019 பதிவான வாக்குகளை விட கிட்டத்தட்ட 3% குறைஞ்சிருக்குது. பாண்டிச்சேரியில கிட்டத்தட்ட 2.5% குறைஞ்சிருக்குது. ஏன் குறைவு ஏற்பட்டது? பல காரணங்கள் இருக்கலாம். பட் பாஜக நாங்க வளர்ந்திருக்கிறோம், எங்களுடைய வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்க வாக்கு வங்கி அதிகரிச்சிருந்தா அது ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கணுமே, அந்த வாக்குகள் இங்க கூடுதலா வந்திருக்கணும்ல. வாக்குப்பதிவு முன்பை விட கூடுதலால இருந்திருக்கணும். ஆனா சாத்தியமா சார் கலைஞர் வாக்குப்பதிவு நாங்க டபுள் டிஜிட் போயிருவோம், 15%, 20%, திடீர்னு இப்படி சார் 3% இருந்து நேரா 15% போறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? பொதுவா வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் அவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. 20% கூட 25%, 30% சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க 10% இருந்தா கூட அந்த வாக்கு ரெஃப்ளெக்ட் ஆகணும்ல, உங்க வாக்குகள் இங்க வந்திருக்கணும்ல. ஏற்கனவே வாங்கின வாக்குகளை விட உங்க வாக்குகள் கூடுதலா இருக்குன்னா, கூடி இருக்குன்னா அது ரெஃப்ளெக்ட் ஆகணும்ல. சில ஒரு 4-5 தொகுதிகள்ல மட்டும் பாமக பலமா இருக்கக்கூடிய அந்த வன்னியர் பெல்ட்ல ஒரு 3-4 தொகுதிகள்ல ரெஃப்ளெக்ட் ஆயிருக்குது. அது 80% வரைக்கும் வந்திருக்குது. அந்த மாதிரி அது அங்க ரெஃப்ளெக்ட் ஆயிருக்குது. அதாவது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக, தர்மபுரி, இது மாதிரியான சில தொகுதிகள்ல வாங்கியிருக்காங்கன்னா அங்க கூடுதல் வாக்குகள் பதிவாயிருக்குது. அது பாஜகவுடைய வாக்குகள் சொல்லலாம் நம்ம. பதிவான இடங்கள்ல கோவையில எல்லாம் 70% தான் பதிவாயிருக்குது, அண்ணாமலை அவர்கள் நிக்கிற தொகுதியில. அங்க அப்ப கூடுதல் வாக்குகள் பதிவாகலைன்னா ஏற்கனவே இருக்கிற வாக்குகள், ஏற்கனவே இருக்கிற கூட்டணிகள் பெற்ற வாக்குகளுக்குள்ளதானே நீங்க போகணும். திமுக வாக்குகளையோ அதிமுக வாக்குகளையோ நீங்க உங்க பக்கம் இழுப்பதன் மூலமா தானே நீங்க வர முடியும். அது அவ்வளவு சாத்தியமான விஷயமா எனக்கு தெரியல. பாஜக 20%, 25% வளர்ந்திருந்தா வாக்கு சதவிகிதம் போலான வாக்கு சதவிகிதம் 80-85 வந்திருக்கணும். அது மாதிரி வரலையே. உங்க வாக்குகள் எதுவுமே வரலையே. ஏற்கனவே இருந்த வாக்குகள் தான் இருக்குது, அதோட குறைஞ்சு இருக்குது. அப்படின்னா அதுல உங்களுடைய வாக்கு, உங்களுடைய ஷேர் என்ன? யார் வாக்குகளை நீங்க பிரிக்க போறீங்க? திமுக வாக்குகளையா, அதிமுக வாக்குகளையா? எவ்வளவு ஷேர், எவ்வளவு பெர்சன்டேஜ் உங்களால பிரிக்க முடியும்? இதெல்லாம் கொஸ்டினபிள் விஷயங்களா இருக்குது. அந்த பாஜகவுடைய அந்த கிளைம் எனக்கு தெரிஞ்சு கடுமையா சோதனைக்குள்ளா இருக்குது. அவங்க பெரிய அளவுக்கு இதுல எமர்ஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதான் என்னுடைய கருத்து. இன்னொன்னு, சில தொகுதிகள்ல ரொம்ப நெகட்டிவ் வாக்குப்பதிவு வந்திருக்குது. இப்ப நீங்க கனிமொழி அவர்கள் போட்டி போடக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தை அந்த தொகுதி எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட கடந்த தேர்தலை விட 10% வாக்குப்பதிவு குறைஞ்சிருக்குது. வெள்ளம் தான் காரணம்னா, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கன்னியாகுமரி, திருநெல்வேலியில எல்லாம், தென்காசியில எல்லாம் வாக்குப்பதிவு குறையல. தூத்துக்குடியில மட்டும் குறையறதுக்கு என்ன காரணம்? 10% அதுவும் பெரிய அளவுக்கு குறைந்திருப்பது என்பது தூத்துக்குடியில. அது கனிமொழி அவங்களுக்கு சாதகமா அமையுமா, எதிரா போகுமா என்ற கேள்வி அங்க எழுது. அங்க பாஜக சுத்தமா இல்லாம போயிடுச்சா அப்படிங்கிற கேள்வியும் எழுது.